புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பழங்கால ஓலைச்சுவடிகளின் கண்காட்சி ஆர்வலர்களை கவர்ந்தெழுத்து வருகிறது. ஓலைச்சுவடி உருவாக்கவும் எழுதவும் சுவடிகளை பாதுகாக்கவும் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி செயின்ட் லூயிஸ் வீதியில் 70 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது பிரெஞ்சு ஆராய்ச்சி கழகம். பிரான்ஸ் அரசு நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் இந்நிறுவனம் ஓலைச்சுவடிகளுக்கென்றே தனி நூலகம் அமைத்து 8400 ஓலைச்சுவடிகளை சேகரித்து பாதுகாத்து வருகிறது. இங்கு கிரந்த எழுத்துக்கள் அடங்கிய 5000 ஓலைச்சுவடிகள் உள்ளன. தமிழில் எழுதப்பட்ட 1000 ஓலைச்சுவடிகளும், திகழாரி, தெலுங்கு, நந்திநாகரி மொழிகளில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் இருக்கின்றன. இப்போ எங்ககிட்ட இருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 மேனஸ்கிரிப்ட் இருக்குது, 8000 ஓலைச்சுவடிகள் இருக்குது. இதை 1960களிலிருந்து இதை கலெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்லையும் கர்நாடகத்தில் ஒரு சில பகுதிகள்லையும் போய் வீடு வீடாக அதை கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு லைப்ரரியாக செட் பண்ணி அதை இந்த கலெக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓலைச்சுவடிகளை எழுதியவர், உள்ளடக்கம், பொருள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் விதமாக நவீன கருவிகள் மூலம் பல்வேறு ஆய்வுகளும் இங்கு நடைபெற்று வருகின்றன. ஓலைச்சுவடிகள் மீதான ஆய்வு, பாதுகாப்பு முறைகள் உள்ளிட்ட தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓலைச்சுவடி எங்களால் ஹாம்பர்க் எடுத்துகிட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக ஹாம்பர்க்லேருந்து ஒரு மொபைல் கண்டெய்னர் லேபை டிசைன் பண்ணி அதை இங்கே பாண்டிச்சேரியில் ஓல்டு போர்ட்டில் பிளேஸ் பண்ணி ஹாம்பர்க்லேருந்து சில சயின்டிஸ்ட் லைக் பேட்ச் வைஸ் இங்கே டெஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒர்க்ஸும் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நாங்கள் பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற விதத்தில் தான் இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்க்க வந்தப்போ அந்த மேனஸ்கிரிப்ட் அவங்க எப்படி ப்ரிசைட் பண்ணுறாங்க, எப்படிலாம் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்தப்போ மேனஸ்கிரிப்ட் எப்படிலாம் ஓலைச்சுவடிகளை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க. ஓலைச்சுவடிகளின் வரலாறு, அவற்றை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட முறைகள், எழுதும் விதம், சுவடிகளை பாதுகாக்கும் முறைகள் குறித்தும் கண்காட்சியில் விரிவாக விளக்கமளிக்கப்படுகிறது. பழங்கால ஓலைச்சுவடிகள் குறித்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிவதாக ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.